நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கிருஷ்ணா, பிரியா இந்த வீட்டுக்கு வந்ததிலிருந்து நான் அவளை என் சொந்த பொண்ணாதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவ என்ன தப்பு பண்ணாலும் நான் மன்னிச்சுக்கிட்டு தான் வந்தேன். இருந்தாலும் அவ தப்புக்கு மேல தப்பா பண்ணிக்கிட்டு இருக்கா. அதுக்கு தண்டனையா அவ அம்மாவே இங்க வந்து அவளுக்கு பேசக்கூடாதுன்னு தண்டனை கொடுத்துட்டு போயிருக்காங்க. பாவம் பிரியா, அவ பேசாம இருக்கிறது என் மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. கடவுளே, அவ பேசணும். அதுக்கு நீ தான் ஏதாவது வழி பண்ணி கொடுக்கணும். ஒரு வழியை காட்டுப்பா. அத்தை, பிரியாக்காவை இந்த நிலைமையில பார்க்க என்னாலேயே முடியல. அவங்க ரொம்ப நொந்து போயிருக்காங்க. இப்போதைக்கு நீங்க தான் பிரியாக்காவுக்கு ஆறுதல் சொல்லணும். அப்படி இருக்கும்போது நீங்களே இப்படி வருத்தப்பட்டா எப்படி? நான் பேச முயற்சி பண்றேன், ஆனா அவ பேசவே மாட்டேன்றா. நீ அவ தங்கச்சி தானே, உன் கூட கண்டிப்பா பேசுவா. நீ ஒரு தடவை பேசிதான் பாரு. சரிங்க அத்தை, நான் முயற்சி பண்றேன். என்ன அவளை பேச வைக்கிறதுக்கு முயற்சியா, கூட்டு முயற்சியா? இவ்வளவு நாளா அவ இந்த வீட்டுல இருக்கா, அவளை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்காம இருக்கீங்களே. அவளால கண்டிப்பா பேசாம இருக்கவே முடியாது. நீங்க யாரும் கண்டுக்காதீங்க, அவளாவே பேசுவா. அதுக்கு இல்ல சித்ரா, ஒருவேளை அவங்க அம்மா சொன்னத அவ சீரியஸா எடுத்துக்கிட்டான்னா? நீதான் சீரியஸா எடுத்துக்கிட்ட. அப்படி அவ அந்த மேட்டரை சீரியஸா எடுத்துக்கிட்டானா ரொம்ப நல்லது. அவ பேசலனா ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு நான் சொல்லுவேன். அவ பண்ண தப்புக்கு நாம குடுக்கற தண்டனை பத்தலன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவ அம்மா நல்ல தண்டனையா கொடுத்திருக்கா. அவ இப்படியே இருந்தானா அவ அம்மா கிட்ட போன்ல பேசுறதும் குறையும், அதனால போன் பில்லும் குறையும். இந்த வீட்ல நடக்கிற சில தவறுகளும் குறையும். சுமித்ரா, 2 நாள் அவ அப்படியே இருக்கட்டும், எல்லாம் சரியா போயிடும். இல்ல சித்ரா, இல்ல அப்படி சுமித்ரா, எனக்கு அவ மேல எந்த கோவமும் இல்ல. உன்ன மாதிரியே நானும் கண்டும் காணாம இருந்தா அவ மேல மேல தப்பு பண்ணிக்கிட்டே தான் இருப்பா. அதனாலதான் அவ விஷயத்துல நான் எப்பவுமே கோவமாவே நடந்துக்கிறேன். இப்ப நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினா அத வச்சு அவ ரொம்ப குதிப்பா. கொஞ்சம் அமைதியாரு, வேடிக்கை மட்டும் பாரு. சீதா, உனக்கும் அதேதான். அக்கா கிக்கான்னு சொல்லி அவகிட்ட போக கூடாது, புரிஞ்சுதா? சரிங்க அத்தை. நடக்கிறது எல்லாமே நன்மைக்கு தானே நினைச்சுப்போம். அம்மாவுக்கு என்னாச்சு? அருள் வந்த மாதிரி இந்த ஆட்டம் ஆடிட்டு போயிட்டாங்க. எல்லாரும் முன்னாடி என்ன திட்டினது இல்லாம யார் கூடயும் பேசாதுன்னு மௌன விரதம் இருக்க சொல்லிட்டாங்க. ஏன் இப்படி பண்ணாங்க?
பாவம், நம்ம பொண்ணை எல்லார் முன்னாடியும் திட்டிட்டு வந்துட்டோம். அவளுக்கு ஒரு போனை போட்டு சமாதானப்படுத்துவோம். பேச வேணாம்னு சொல்லிட்டு ஃபோன் அடிச்சா எப்படி பேசுறது? என்ன? இவன் போனை கட் பண்றா? என் மேல அவளுக்கு கோபம் போகலன்னு நினைக்கிறேன். அவ பேசினாதானே என்ன விஷயம் சொல்ல முடியும். பிரியா, போன இடமா? நான் கோமா பேசிட்டு வந்துட்டேன்னு அவ என் மேல கோவப்படுறாளோ? பாத்துக்கலாம். என்ன போன் வருது, மறுபடியும் கட் பண்றா? ஒருவேளை திருந்திட்டாளோ? திருந்தனா சரிதான். ஸ்விட்ச் ஆஃப் பண்ண வேண்டிதான். சித்தி, சித்தி, நான் இங்க இருக்கேன்பா. எங்க இருக்கீங்க சித்தி? ஓ, இங்க இருக்கீங்களா? ஆமா. சரி சித்தி, நான் ஆபீஸ் போயிட்டு வந்துடுறேன். ஆபீஸ்கா? இன்னைக்கு லீவ் ஆச்சே. லீவு தான் சித்தி, ஆனா எனக்கு இன்னைக்கு பெண்டிங் ஒர்க் இருக்கு, அதை முடிக்கணும். போயிட்டு வரேன். அப்படின்னா நம்ம முதல்ல பிரியா வீட்டுக்கு போவோம். பிரியா வீட்டுக்கா? இப்ப எதுக்கு சித்தி அங்க? இல்ல சரண், நீ கஷ்டத்துல இருக்கும்போது உனக்கு வேலை கொடுத்து உதவி இருக்காங்கல்ல, அப்படி இருக்கும்போது அவங்க வீட்டுக்கு போய் ஸ்வீட் கொடுத்து தேங்க்ஸ் சொல்றது நம்ம கடமை இல்லையா? ஆமா சித்தி, நீங்க சொல்றது சரிதான். ஆனா இப்ப ஆபீஸ் போகணுமே, டைம் ஆச்சே. நம்ம இன்னொரு நாள் போலாமா? ஷோ, ஏன்பா, ஆபீஸ்க்கு அவங்க வீட்ல இருந்து 5 நிமிஷத்துல போயிடலாம். நீயும் ஒரு 10 நிமிஷம் லேட்டா போனாலும் அவங்க வேலை விட்டு அனுப்ப மாட்டாங்க. சரி சித்தி, அப்ப நான் கல்பனாவை ரெடியாவே சொல்றேன். நம்ம 3 பேரும் சேர்ந்து போயிடலாம். சரண், அவ இப்பதான்ப்பா குளிக்க போயிருக்கா. அவ ரெடி ஆவறதுக்கு இன்னும் 2 மணி நேரம் ஆகும். அதுக்குள்ள நாம 2 பேரும் போயிட்டு வந்துருவோம். சரி சித்தி, அப்ப நீங்க ரெடி ஆயிட்டீங்களா? நான் ஒரு 5 நிமிஷத்துல ரெடி ஆயிடுவேன். நீ போய் வண்டியை ரெடி பண்ண, நான் ரெடி ஆகி வந்துடுறேன். சரி. லீவு நாள்லயும் வேலைக்கு போய் நல்ல பேர் வாங்கலான்னு பாக்குறியா? வா வா, வந்து சித்தி நடிக்கிற நாடகத்தை பாரு. என்ன? கூப்பிட்டீங்களா சித்தி? இல்லப்பா. ஐயோ, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எஸ் 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 நாளைக்கு அந்த மீட்டிங்ல கலந்துக்கிறேன். இன்னைக்கு ஈவினிங் ஒரு தடவை ரிமைண்ட் பண்ணுங்க. We'll get back. Yeah. Thank you.
டேய் பசங்களா, ஆ? இந்த புது ப்ராஜெக்ட் பத்தி ஒரு விஷயம் பேசணும். ஆ. வெரி இம்பார்ட்டன்ட். வாங்க உட்காருங்க. இப்போ வாட் ஹேப்பன்ட் இஸ் உட்காருங்க. வணக்கம் 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 வணக்கம். வாப்பா வா. வாங்க வணக்கம். வணக்கம். முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கீங்க போல இருக்கு. நான் ஏதாவது இடைஞ்சல் பண்ணிட்டேனா? இல்ல இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஆஹா. என்னப்பா காலையில சித்தியை கூட்டிட்டு வந்திருக்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமா, முக்கியமான விஷயம்தான். அத சொல்றதுக்கு முன்னாடி இந்தாங்க இந்த ஸ்வீட் எடுத்துக்கங்க. முதல்ல உங்க மருமகனுக்கு கொடுங்க. இந்தப்பா எடுப்பா. சரி அத்தை. இந்தப்பா எடுத்துக்கங்க. சம்மந்திமா வாங்க வாங்க. ஸ்வீட் எடுத்துக்கங்க. நான் ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிட மாட்டேன். அம்மா வாங்க எடுத்துக்கங்க. இருக்கட்டும் இருக்கட்டும். சாப்பிடுங்கம்மா. பிரியா இந்தா. அப்புறமா எல்லாருக்கும் கொடுத்துரு. என்ன என்னாச்சு பானுமதி? ஏன் எல்லாருக்கும் இப்படி ஸ்வீட்ஸ் கொடுத்துட்டு இருக்க? சம்மந்திமா, உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும்னு நினைச்சேன். கல்பனா எந்த விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லலையா? எந்த விஷயத்தை பத்தி சொல்ற? ஆ? கல்பனா சொல்லாம இருந்தாலும் உங்க ஆபீஸ் விஷயம் உங்களுக்கு தெரியாம இருக்குமா? தெரியாது, சொல்லு. சரணுக்கு உங்க கம்பெனில பெரிய வேலை கொடுத்திருக்கீங்க. இது உங்களுக்கு தெரியாதா? சரணுக்கு எங்க கம்பெனில வேலை கொடுத்திருக்காங்களா? அதுக்குதான் நான் உங்களுக்கு ஸ்வீட் எடுத்துட்டு வந்தேன். உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? சரணுக்கு உங்க ஆபீஸ்ல வேலை வாங்கி கொடுத்ததே உங்க மக கல்பனாதான். எங்க சரண் பிசினஸ்ல லாஸ் ஆகி ரொம்ப நொந்து போயிட்டான். அதுக்கு கல்பனா, நீங்க ஏங்க வருத்தப்படுறீங்க? எங்க கம்பெனிலேயே உங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கறேன்னு சொல்லி இவ்ளோ பெரிய வேலையை வாங்கி கொடுத்துட்டா. என்னப்பா சரண், ஏன் அமைதியா நின்னுட்டு இருக்க? எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்காங்க. போய் அவங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. நல்லா இருப்பா. நாங்க நீங்க செஞ்ச உதவியை எப்பவுமே மறக்க மாட்டோங்க. சரண் உங்க கம்பெனிக்கு நல்ல பேர் வாங்கி கொடுப்பான். சரண், இந்த வீட்ல மட்டும்தான் நீ மருமக, ஆபீஸ்ல இல்ல. சரியா? சரி சித்தி. சரி, நான் வந்த வேலை நல்லபடியா முடிஞ்சது. நாங்க கிளம்புறோம். வரோங்க. வரேன் பிரியா. வரம் பிரியா. வரோம் சம்பந்தி. ராம், ரவி,
அந்த புது பிசினஸ் பத்தி நம்ம வெளியே போய் பேசலாம் வாங்க. சரிப்பா. ஒரு நிமிஷம் மாமா. சரண் நம்ம வீட்டு மருமக. அவருக்கு வேலை கொடுத்த விஷயத்த என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. சித்ரா, யாருக்கிட்டையும் சொல்லாம சரணுக்கு வேலை கொடுக்கிற எண்ணெல்லாம் எனக்கு இல்ல. நீங்க எல்லாம் கேரளா போயிருந்தப்போ கல்பனா வீட்டுக்கு வந்தா. சரண் ரொம்ப கஷ்டத்துல இருக்காரு, அவருக்கு ஒரு வேலை கொடுங்கன்னு கேட்டா. அதனாலதான் அவருக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்தேன். இல்ல மாமா, சரணுக்கு நீங்க ஏன் வேலை கொடுத்தீங்கன்னு நான் கேக்கல. இந்த விஷயத்தை ஏன் என்கிட்ட சொல்லலன்னு தான் நான் கேக்குறேன். அதத்தான் நான் அப்பவே சொன்னேனேம்மா. அந்த நேரத்துல நீங்க எல்லாம் கேரளால இருந்தீங்கம்மா, அதனாலதான் என்னால சொல்ல முடியல. அதுவும் இல்லாம சரி, ஓகே, அந்த நேரத்துல நாங்க கேரளால இருந்தோம் சரி. ஆனா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. சித்ரா, நான் இந்த விஷயத்த எல்லார்கிட்டயும் மூடி மறைக்கணும்னு நினைக்கல. அதோ சுமித்ராக்கு தெரியும், அம்மாக்கு தெரியும், தேவராஜ்க்கு தெரியும், ஏன் ரவி ராமுக்கே தெரியுமே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏன் ரவி ராமுக்கே தெரியுமே. ராமுக்கு தெரிஞ்சிருந்தா உனக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைச்சு நான் உங்ககிட்ட சொல்லாம விட்டுட்டேன். இல்லம்மா, சரண் கஷ்டத்துல இருந்தாரு, அதனாலதான் வேலையில சேர்த்துக்கிட்டேன். அதுக்கான நேரம் வரும்போது உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனா துரதிருஷ்டவசமா அதுக்குள்ள உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஐம் சாரிம்மா. சித்ரா, சரணுக்கு வேலை போட்டு கொடுத்தது நீ வருத்தப்படுற அளவுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல, சாதாரணமான விஷயம்தான். என்னமோ நாங்க எல்லாரும் சேர்ந்து தப்பு பண்ணிட்ட மாதிரி இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. என்னங்க பேசுறீங்க? சரண் நம்ம வீட்டு மருமக. அவர் நம்ம ஆபீஸ்ல நம்ம பசங்களுக்கு கீழே நம்ம பசங்க சொல்ற வேலைய பார்த்தா அது அவருக்கு அவமானமா தெரியாதா? அதுவும் இல்லாம நாளைக்கு நம்ம ஆபீஸ்ல இருக்கிறவங்களே மருமகனே வேலைக்கார மாதிரி பாக்குறாங்கன்னு சொன்னா அது அது நமக்கு தானே அசிங்கம். சித்ரா, நீ இந்த மாதிரி சொல்றதுல லாஜிக்கே இல்ல. இப்போ ரவி நம்ம ஆபீஸ்ல ஸ்டாஃப் மாதிரி தானே இருக்கான், அவனை வேலைக்கார மாதிரி ட்ரீட் பண்ணலையே. அப்ப இல்லாத அவமானம் இப்ப எப்படி வந்துச்சு? சித்ரா, உனக்கே தெரியும், கம்பெனிக்கு புது கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. அவ்வளவு வேலையையும் எங்க 3 பேரால மட்டும் செய்ய முடியாது. எங்களுக்கு நம்பிக்கையானால் தேவைப்பட்டது. அதனாலதான் நான் சரணுக்கு வேலை கொடுத்தேன். அதுவும் இல்லாம இன்னும் 2 நாள்ல நான் அமெரிக்கா ஜெர்மனின்னு போக வேண்டியது இருக்கு. இப்ப இருக்கிற நிலைமையில ராம அனுப்ப முடியாது. ஏன்னா கம்பெனியை நல்லபடியா பாத்துக்கிறதுக்கு ஆளு இல்ல. அதனால நானே போயிட்டு வரலான்னு முடிவு பண்ணிருக்கேன். அதே மாதிரி ராமுக்கு சரண் நல்ல உதவியா இருப்பான். சரண் ரொம்ப நல்ல பையன், நம்பிக்கையா இருப்பான். நான் சொல்றத சொல்லிட்டேன், இனிமே உன் விருப்பம். சித்ரா, ஆபீஸ் நிர்வாகம் சில சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி சில முடிவுகளை எடுத்துதான் ஆகணும். அது எல்லாத்தையும் நம்மகிட்ட சொல்லிதான் ஆகணும்னு நாம எதிர்பார்க்க முடியாது. அவங்களுக்கு எவ்வளவோ வேலை இருக்கும்.
சமயத்துல மறந்து கூட போகலாம். சரணுக்கு வேலை கொடுத்தது எனக்கு என்னமோ தப்பா தெரியல. சித்ரா, ஆமா சித்ரா, நானும் அதே தான் நினைக்கிறேன். உனக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைச்சேன். அதனாலதான் நான் உன்கிட்ட சொல்லாம விட்டேன். தேவராஜ், என்ன இப்படி அது போற? ஒண்ணும் இல்லம்மா, வீட்ல எது நடந்தாலும் தனக்கு தெரியணும்னு ஆசைப்படுற மாதிரி ஆபீஸ்ல எது நடந்தாலும் தனக்கு தெரியணும்னு சித்ரா ஆசைப்படுறா. அவ்வளவுதான். இதை நான் அவகிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. சரி, வேலை பாருங்க. போங்க, நான் பாத்துக்கிறேன். ஏய், டென்ஷன் ஆகாதீங்கடா. அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. போங்க. சித்ரா, அண்ணா சரணுக்கு வேலை போட்டு கொடுத்தனால அவர் ஏத்து பேசிட்டியே, அது தப்பு இல்ல? பாத்தியா அண்ணா எவ்வளவு வருத்தப்பட்டு போனாருன்னு? நான் பேசுனது மட்டும்தான் உங்களுக்கு தப்பா தெரியுது. ஆனா நான் ஏன் அப்படி பேசினேன்னு உங்க யாருக்குமே புரிய மாட்டேங்குது. புரியுது சித்ரா. ஆனா கல்பனா கேட்டதுனாலதான் அண்ணா சரணுக்கு வேலை போட்டு கொடுத்தாரு. இதுல இருந்து நம்ம பொண்ணு மேல அண்ணனுக்கு எவ்வளவு பாசனம் உனக்கு தெரியலையா? இப்ப கூட பாரு, ராம் ஃபாரினுக்கு போனானா அவன் திரும்பி வரத்துக்கு 2-3 மாசம் ஆகும். அப்படி போனா ராமுக்கும் சீதாவுக்கும் பிரிவு ஏற்படும்னு எந்த வயசுல கூட அவரே வேலை விஷயமா ஃபாரின் போறாரு. இத நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? என் பிள்ளைங்க மேல அவருக்கு பாசம் இல்லைன்னு நான் என்னைக்குமே சொன்னதில்ல. ஆனா சரண் விஷயத்துல அவர் அப்படி பண்ணது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு.